ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐக்கூடைய ஐக்கூ Z9s Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம கையில் வந்து இருக்கு. அதோடைய அன்பாக்சிங், அப்புறமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அடுத்தது கேமரா ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, வீடியோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸை வந்து பிரிச்சிருவோம். ஐக்கூ Z9s Pro அப்படின்ற ஃபோன் தான் நம்மளோட நண்பர் வந்து வாங்கியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து அப்படியே பாக்ஸோட நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைமென்ஷனு, அதுக்கு ப்ரைஸிங் இதெல்லாமே போட்டிருக்காங்க. எங்கே மேனுஃபேக்சரிங் இது எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூ அப்படின்றத பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கினது 128GB வேரியன்ட். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கஸ் மார்பிள் அப்படின்ற இதுதான் ஒயிட் கலர் வேரியன்ட். அப்புறமா சார் வேல்யூ வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு சார் வேல்யூவில் இருக்கணும். ஹெட் சார் வந்து பார்த்தீங்கன்னா 0.950 கிலோவாட் வந்து இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. பாடி சார் வந்து பார்த்தீங்கன்னா 0.830 இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கே வந்து நம்ம வாங்கினது 8128 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, முதல்ல பாக்ஸை வந்து பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு உள்ளே இருந்து நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணலாம். அந்த இது வந்து கிளாஸியாக இருக்குது. சரி, ஓகே, பாக்ஸ் இங்கே ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. சீல், ஓகே, சீல் கட் பண்ணியாச்சு. பாக்ஸ் அப்படியே திறந்தோன்னா முதல்ல வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. சரி, ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது இந்த லூக்கஸ் மார்பிள் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். கேமரா பம்ப் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கேமரா பம்ப் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் தென் அவங்களே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு டிவைஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஓரம் வச்சிடலாம். ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. சரி, இது அப்படியே ஆன் ஆகட்டும். பாக்ஸில் வந்து வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிளியர் கேஸு. இது கொஞ்சம் நல்ல எல்லோ ஆயிரும், ஆனாலும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு அண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைப் A to டைப் C கேபிளும் வந்து பாக்ஸ்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C எந்த விதமான ஆக்சன்ஸும் இல்லை, அப்படியே டைப் A to டைப் C வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே செட்டப் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒன்ஸ் செட்டப் பண்ணி முடித்தோடனே வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் ரொம்ப டவுனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சிங்கிள் ஹேண்ட்லலாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அது வந்து பாருங்களேன், ரொம்ப கீழே இருக்குது. எனக்கு ரியல்மி GT60 எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் தான் இருக்க மாதிரி இருக்குது. இதுலேயும் கீழே தான் இருந்துச்சு, ஆனால் இது போக போக பழகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சம் கீழே தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அப்புறமா டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா 6.77 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500 nits வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயே வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து அதை பிச்சிடாதீங்க. அதை பிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டெம்பர் கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சாலும் பிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா இது ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஸோ இதில் இருக்க ஸ்க்ராட்ச் கார்டே நல்லா தான் இருக்கும். அதனால் அதே ஸ்க்ராட்ச் கார்டே யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் இது ரொம்ப இதுவாகிடுச்சு அப்படின்னா அப்புறமா நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு எதாவது வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பில்டு வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கலர் சூப்பராக இருக்குது. இதுலேயே ஆரஞ்சு கலரும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஆனால் அழுக்காயிடும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் கேஸை வந்து போட்டுடுறேன். பில்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம சாலிடாக இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. ஆனால் இதுவும் பிளாஸ்டிக் இதுதான். அந்த கிளாஸி இதுவில் கொடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெச்சஸ்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஸ்மெச்சஸ் வந்து பெருசாக தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஒரு கேஸை வந்து வாங்கி போட்டுக்கோங்க. கேமரா பம்ப் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கேமரா பம்ப் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வாபுல் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நில்லுங்க, நான் இப்போ இதில் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வாபுல் ஆகிற அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா அப்படியே இப்படி இருக்கிறதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்குது கேமரா பம்ப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு
சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு, இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து கிடையாது, சிம் ட்ரே, அப்புறமா டைப் சி, அப்புறமா வந்து செகண்டரி மைக்ரோஃபோனு, அப்புறமா ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் ஆகும், மேலே இயர்பீஸும். நெக்ஸ்ட்டு ஓகே, இது எல்லாமே பார்த்துட்டோமா? ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். யூடியூப் HDR வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு, ஃபுல் சவுண்ட். அதுதான் பாருங்கள், அந்த பூஸ்ட் சவுண்ட் கூட நம்மளால் பண்ண முடியுது. 100 வரைக்கும் ஏற்றிட்டு ஒரு கிளிக் பண்ணால் 200, அதுக்கடுத்து இன்னொரு தடவை கிளிக் பண்ணோன்னா 300. இந்த மாதிரி இந்த பூஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கூ டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள். கலர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. அண்ட் தென் வியூவிங் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இது ஃபுல் சவுண்டு அந்த 300. இப்போ நான் கீழே இருக்க ஸ்பீக்கரை அடைச்சிட்டேன், மேலே இருக்கிறதுல மட்டும் வந்துட்டுருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 300ல் இருக்குது. 300ல் வேறு பாட்டு வைக்கலாம். side 70-30 அப்படின்ற ஸ்டீலில் தான் இருக்குது. 300ல் வச்சா லைட்டாக இறையிற ஃபீல் 300ல் வச்சா இருக்குது. 200ல் வச்சா தெரியல, 100ல் வச்சாலும் இறையிற ஃபீல் இல்லை. ஆனால் 300 பூஸ்டர் சவுண்டில் வச்சோன்னா இறையிற ஃபீல் வந்து எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் யாராவது இந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்பிளே வைஸ் அண்ட் தென் ஸ்பீக்கர் வைஸ் சூப்பராகவே இருக்குது. இனிஷியலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாவே இருக்குது. அண்ட் தென் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ல் தான் வருது, FunTouch OS 14ல் தான் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Android 15க்கான அப்டேட், FunTouch OS 15க்கான அப்டேட் வரும். ஏன்னா இது வந்து 2 வருஷம் தான். நெக்ஸ்ட் Android 16 வரைக்கும் தான் வரும். அதுக்கு அடுத்தது Android 17லாம் வராது. ஏன்னா இது 2 வருஷத்துக்கான மேஜர் செக்யூரிட்டி அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஸ்னாப்ட்ராகனுடைய 7 Gen 3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசர் தான். நிறைய பேர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 7S Gen 3லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அட்லீஸ்ட்டு 7 Gen 3யாவது யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதுவில் சூப்பராகவே இருக்குது. பின்னாடி அதுக்குள்ளேயே அழுக்காயிருது, அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெள்ளை கலர் வாங்கினா அழுக்காயிடும். அண்ட் தென் நம்ம கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கேஸை வந்து போட்டு விட்டுறேன். கேஸை போட்டுட்டு கேஸ் போட்டாச்சு. கேஸ் போட்ட பிறகு கூட எனக்கு வெயிட் இருக்கா மாதிரிலாம் தெரிலங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 181 182 கிராம்ஸோ. எனக்கு இது பக்கத்தில் வச்சுட்டு ரியல்மி GT60 கையில் வச்சேன்னா எனக்கு ரியல்மி GT60 வெயிட்டாக தான் தெரியுது. ரெண்டுத்துலையுமே 5500 mAh பேட்டரி தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 195 என்னமோ அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் தென் நீங்களே பாருங்களேன், ரெண்டு இதுக்குமே ஃபோனுக்குமே லைட்டாக வைடராக ரியல்மி இருக்கா மாதிரி இருக்குது. இது அந்த அளவுக்கு வைடராக இல்லை, ஆனால் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நில்லுங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா தான் வேலை செய்யுது. ப்ளோட்வேர்ஸ் மட்டும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கடியான வேலை, அதெல்லாம் நம்ம தான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு FunTouch OS பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டயலர்லாம் கிடையாது, அவங்களுடைய ஓன் டயலர் இருக்குது. ஸோ அதனால் கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நில்லுங்க, 198 இதோ பாருங்கள். இப்போ கால் ரெக்கார்டு வந்து போட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்டரை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இதில் ஒரு நல்ல விஷயம். நிறைய பேருக்கு இந்த கால் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து யூஸ் ஆகும். டிஃபால்ட் டயலராகவே இருக்குது. கூகுள் டயலர்லாம் கொடுக்கல, மெசேஜுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளுடைய மெசேஜிங் ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஐயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அவங்களுடைய இது தான். 5G சப்போர்ட்டும் இருக்குது. நான் இதில் இப்போதைக்கு ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 5G+ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இல்லைங்க, நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. 5G+ன்னு வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் 5G+ அப்படின்னு சொல்லிட்டு வருது ஜியோ பொறுத்த வரைக்கும். நான் இப்போதைக்கு ஒரே ஒரு சிம் தான் போட்டிருக்கேன்.
அதில் ஒரு சில கால்ஸ்லாம் பேசிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இதுலேயும் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் சி மூலமாகவோ இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக தான் எடுக்க முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5.4க்கான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு அப்படியே கேமரா சைடு வந்து வருவோம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னடா இவ்வளோ பெரிய பம்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த பம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோடைய IMX 882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சென்சார்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 8 MP அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மலான அல்ட்ரா வைட். சேம் இதே செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூவோடைய நியோ 10Rலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளால் 4Kலாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க பார்க்கலாம், 4Kலாம் எடுக்க முடியாது. சரி, ஓகே, அக்ரி கொடுத்துட்டு கேமரா யூஐ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேமரா யூஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. ஸ்னாப் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எங்கப்பா இது அவங்க தனி வச்சுருக்கோம். நைட் மோட், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் நம்மளால் 4K டேரெக்டாக 30 FPS தான். இதே 1080p ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 60 FPS வந்து எடுக்க முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரெசல்யூஷன் தான் போல், 1080p 30 FPS தான் போல். ரெண்டுத்துலேயுமே 30 FPS தான். 720p எடுத்தாலும் சரி இல்லை 1080p எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 30 FPS தான் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு மோரில் போனோன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் லேப்ஸு, அப்புறமா வந்து லைவ் ஃபோட்டோ, ப்ரோ ஃபோட்டோ, டுவல் வியூ, ஸ்லோமோ. எனக்கு செல்ஃபிலையும் நம்மளால் HDR ஃபோட்டோ எடுக்க முடியும், HDR போர்ட்ரேட் இதெல்லாம் எடுக்க முடியும். அப்புறம் பேக் கேமராலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் HDR, அப்புறம் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஏஐ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ எரேசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ எரேசரை வச்சு நம்மளால் எரேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒய்ஃபைக்கு மாற்றுறேன், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏஐ எரேசரில் ஐடென்டிஃபை ஆகுது. ஆனால் ஐடென்டிஃபை ஆகிட்டு அங்கே நான் ஸ்பீக்கர் டப்பா வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு டப்பா மேலே இருக்கிறத மட்டும் அழிச்சிருச்சு, வேறு எதுவுமே அழிக்கலை. மேலே இருக்கிறத மட்டும் அழிச்சிட்டு ஒரு நார்மல் டப்பாவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. சரி, ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து அட்டாச் வந்து பண்ணுறேன். அண்ட் தென் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நல்லா பஞ்சியாக இருக்குது. அதுவும் வெயில் டைம்லலாம் சூப்பராக எடுத்தோன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் சூப்பராக ஏற்றி கொடுக்குது. அது ஐக்கூவில் வந்து நல்லாவே இருக்குது. அல்ட்ரா வைட்லேயும் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஓகே, அந்த ப்ரைமரி அளவுக்கு மேட்ச் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. போர்ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஹியூமன் போர்ட்ரேட் ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சப்ஜெக்ட் போர்ட்ரேட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் 4K எடுக்க முடியும், ஆனால் 30 FPS தான். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 1080p 30 FPS தான் எடுக்க முடியும் மேக்ஸிமமாக. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரில் ஷூட் பண்ணும்போது அல்ட்ரா வைடுக்கு போக முடியும். அதே மாதிரி ஜூம் பண்ணுறது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த ++++ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிளில் வரும் பார்த்துருக்கீங்களா, ரியல்மி அப்புறமா வந்து சாம்சங் ஃபோன்லலாம் அந்த மாதிரி அந்த சர்க்கிள்லேயே அப்படியே டகடன்னு போகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜூம் இன் பண்ணுற மாதிரி தான். அந்த +or- வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் தென் ப்ரைமரியிலேருந்து அல்ட்ரா வைடு வரைக்கும் நம்மளால் மூவ் பண்ண முடியும். செல்ஃபி வீடியோவில் இந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்குது. செல்ஃபியில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா Android 15 FunTouch OS 15க்கான அப்டேட்டும் வந்துச்சா. ஒன்ஸ் அதை அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு யூஐயில் பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இல்லை.
ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கிள் டு சர்ச்சும் வந்து கடைசியாக வந்து இந்த ஃபன்டச் OS 15 வந்து ஆட் ஆயிருக்காங்க. எல்லாருமே அந்த ஆண்ட்ராய்ட் 15 யாரெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி UI அவங்களோட இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் டு சர்ச்சை வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஸ்பிளே சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கால் பேசுகிறதுக்கு ஃபோன் வாங்குறதே கால் பேசுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு அரை நாளுக்கு மேலே, கிட்டத்தட்ட இதுதான் முதல் நாள் வாங்கி. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எனக்கு அடுத்த நாள், மோஸ்ட்லி அடுத்த நாள் வரலாம், இல்லை அன்றைக்கே வரலாம். ஸோ அந்த அரை நாள் டு ஒரு 7 to 8 hours அந்த யூஸ் பண்ணதில் எந்த விதமான நெட்வொர்க் இஷ்யூவும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. நான் ஜியோவுடைய 5G சிம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜியோவில் 5G ப்ளஸும் வந்து வருது. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இல்லை. அண்ட் தென் கேமிங் மோடு இது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே லாங் டர்மாக என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூக்காக வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவோ இல்லை ரிவ்யூவோ வந்து லாங் டர்மாக வந்து போடலாம். இதில் ரிவ்யூவோ எதுவுமே கிடையாது. இனிஷியலாக இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான். டிவைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேயில் அண்ட் தென் மல்டிமீடியா யூசேஜுக்கெலாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ யூஸ் பண்ணதுலேயே பேட்டரி லைஃப் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் இருக்குது. நீங்கள் யாராவது iQOO Z9s Pro யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பேசுகிறவங்க வந்து நான் நந்து.